வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது அலாரம் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஸ்காட் ஈஸ்ட்வுட், நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஸ்பை த்ரில்லர். அதாவது ஒரு மிஸ்டீரியஸான ஃபிளாஷ் டிரைவ், அதை தேடி வரக்கூடிய மல்டிபிள் குரூப்ஸ் அப்படின்ற தீம்ல தான் இந்த கதை நகருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் பையா இருந்திருப்பாங்க. வெவ்வேறு ஏஜென்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஒரு மிஷனின் போது இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு அண்ட் இந்த ஸ்பை லைஃப்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு வெக்கேஷனுக்கு போலாண்ட்ல இருக்கும்போது இவங்க இருக்கக்கூடிய ரிசார்ட்டுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து விழுது. அந்த ஏர்கிராஃப்ட்ல 2 டிஇஏ ஏஜென்சி இறந்து கிடக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து மிஸ்டீரியஸான ஒரு பிளாஷ் டிரைவை வந்து நம்ம ஹீரோ கைப்பற்றுறாரு. அதை தேடி ஆர்லின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கமாண்டோ வரான். அதனால நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அண்ட் சில்வஸ்டர் ஸ்டாலோன் யாரு, எதுக்காக வராரு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு சராசரியான ஸ்பை த்ரில்லருக்குன்னு ஒரு பிளாட் இருக்கும்ல, அதாவது நிறைய சீக்ரெட்ஸ் அடங்கிய ஒரு பொருள், அதை தேடி வரக்கூடிய மல்டிபிள் குரூப்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வேலை தான் இந்த கதையுமே இருக்கும். என்னன்னா ஸ்டார்டிங்ல ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அமைச்சிருந்தாங்க. அதாவது ஒரு ரிட்டையர்டு லைஃப் வாழக்கூடிய ஸ்பைஸ்க்கு எதிர்பாராத நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட்னால திருப்பி அவங்க பழைய வாழ்க்கைக்கு போற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்றது ஓரளவுக்கு நீட்டான ஒரு செட்டப். பட் அந்த பிளாஷ் டிரைவ் இவங்க சொல்றாங்கல்ல, பயங்கர சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குன்ட்டு, அதை பத்திய டீடைலிங் அப்படின்றதே அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா சொல்லல அப்படின்னே சொல்லலாம். அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பத்தி மேலோட்டமா சொன்னாங்களே தவிர அதை பத்திய டீடைலிங் அப்படின்றதும் பெருசா இல்ல. அதே மாதிரி இவங்க சொல்லக்கூடிய அந்த அலாரம் அப்படின்ற அந்த ஏஜென்சி இருக்குல்ல, சோ அவங்களுக்கான பர்பஸ் அப்படின்றது கூட அந்த அளவுக்கு கிளியரா கன்வே பண்ணப்படல அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான கேஸ்டிங் தான். இப்படிப்பட்ட கேஸ்டிங்கை வச்சு பயங்கரமான ஒரு ஸ்பை த்ரில்லர் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது ஒரு ஆர்டினரியான ஒரு ஸ்பை த்ரில்லர் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த த்ரில்லரோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதுமே ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். பெரிய லெவல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்ல. இன்ஃபேக்ட் ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் டுவர்ட்ஸ் எண்ட் வச்சிருப்பாங்க. அது கூட வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டா வச்ச மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் எதனால இவங்க குரூப் ஆவாங்க, இவங்களோட அடுத்த பர்பஸ் என்ன அப்படின்றத பத்தியும் அந்த அளவுக்கு கிளியரா கன்வே பண்ணப்படல. ஓவரால் ஒரு மாதிரி அறகுறையா எடுக்கப்பட்ட ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரி தான் எனக்கு இந்த படம் பட்டுச்சு. கண்டிப்பா வந்து பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு ஆவரேஜான படம். என்னோட ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.